Taste the Daily. திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வாகன பேரணியில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், ஜே.பி. நட்டா தற்போது வாகன பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். அங்கு யாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார்? சக்தி, சற்று நேரத்துக்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நட்டா திருச்சி சாலை ரோடு பகுதியில் இருந்து இந்த வாகன பேரணியை துவக்கி வைத்திருக்கார். அவர் தலைமையில இங்க முக்கியமாக அவர் கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து அவர் இப்ப இந்த ரோட் ஷோ, அதாவது இந்த வாகன பேரணி மூலம் அந்த வாக்குகளை சேகரிக்கிறார். மிக முக்கியமாக இந்த வாகன பேரணிக்கு மிகப்பெரிய அவர்கள் போராட்டமே பாரதிய ஜனதா கட்சியினர் நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஏற்கனவே அவர்களுக்கு கேட்கப்பட்ட இடம் என்பது திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியிலிருந்து மலைக்கோட்டை வரை அவர்கள் இந்த வாகன பேரணி நடத்துவதற்கு அவர்கள் காவல்துறையினும் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருடன் விண்ணப்பித்திருந்தாங்க. அதற்கான அனுமதி இருவரும் மறுத்துவிட்டார்கள். இதனை அடுத்து அவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடி அதற்காக மனு தாக்கல் செய்து நீதிபதி மாற்று பாதை, அதாவது வேறொரு இடத்தை கொடுத்து மாற்று பாதையும் கொடுத்துள்ளார். இந்த தற்போது துவங்கி இந்த வாகன பேரணி என்பது திருச்சி சாலை ரோடு பகுதியிலிருந்து உறையூர் நாச்சியார் கோயில் வரை 1 கிலோமீட்டர், அதாவது 1.5 கிலோமீட்டர் சுமாராக இந்த வாகன பேரணியானது நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த வாகன பேரணியில் பங்கேற்றிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான பிரதான சாலை. திருச்சியை பொறுத்தளவு இந்த தில்லைநகர் மற்றும் சாலை ரோடு, உறையூர், முக்கியமாக கரூர் பைபாஸ் சாலைக்கு செல்லக்கூடிய இந்த சாலைகளை இணைக்கக்கூடிய பகுதி. தற்பொழுது விடுமுறை நாள் என்பதாலும் பொதுமக்கள் ஏராளமாக இந்த சாலையை பயன்படுத்தும் மாற்று சாலை பயன்படுத்துவதற்காக காவல்துறையினர் அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே அவர்கள் கேட்ட அந்த காந்தி மார்க்கெட்ல இருந்து மலைக்கோட்டை வரை உள்ள அந்த பகுதியானது மிகவும் நெரிசலான பகுதி, கடைகள் அதிகமான உள்ள பகுதி. அந்த பகுதியில் நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று காவல்துறையினரும் அதே போல உதவி தேர்தல் நடத்தும் மறுத்த நிலையில் தற்பொழுது அவர்களுடைய இந்த வாகன பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வான வேடிக்கையுடன் மிக பிரம்மாண்டமாக இந்த வாகன பேரணி நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 3000 பேர் இந்த வாகன பேரணியில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. ஏற்கனவே நீதிமன்றத்துடைய மிக முக்கியமான உத்தரவு என்பது மாலை 5 மணி முதல் 7 மணிக்குள் இந்த வாகன பேரணி நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் வாய்மொழியாக அதை 8:30 மணிக்குள், ஏனென்றால் இன்று காலை நட்டா அவர்கள் சிதம்பரம் தொகுதியில, அரியலூர் பகுதியிலும் அதே போல் கரூர் மற்றும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியிலும் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு விட்டு சற்று நேரத்துக்கு முன்னதாக திருச்சி விமான நிலையம் தற்போது இந்த வாகன பேரணியில் கலந்து கொள்வதற்காக அவர் இந்த வாகன பேரணியில் பங்கேற்றிருக்கிறார். ஆக 8:30 மணிக்குள் இந்த வாகன பேரணியை முடித்துவிட வேண்டும் என்று வாய்மொழியாக உத்தரவு என்பது நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த வாகன பேரணி இப்போ நடந்து கொண்டிருக்கு. சக்தி, விவரங்களுக்கு நன்றி சார்லஸ். Taste the Daily. Taste the Daily.